ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: எதிர்க்கட்சிகள் அரசை குறை கூறினாலும் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளியால் பாதிக்கப்பட்டன. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் வெள்ள மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் ராணுவத்தினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையேயான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கெபர்ஹாவில் இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் பிஜேபி நாடாளுமன்ற குழு கூட்டம் இன்று நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்றது. நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகளில் உறுப்பினர்கள் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த கூட்டத்தில் எடுத்துரைக்கப்பட்டது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி, அரசின் மீது எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை வைத்தாலும் நாட்டின் பிரகாசமான எதிர்காலத்தை கருதி முன்னேற்றத்திற்கான திட்டங்களை செயல்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பிரதமர் அறிவுறுத்தியதாக கூறினார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் இன்று காலை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மக்களவை பிற்பகல் 12:30 மணி வரையும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையும் ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவை இன்று காலை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவையின் மாண்பை பாதுகாக்க வேண்டும் என்றும் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளில் ஈடுபட வேண்டும் என்றும் மாநிலங்களவைத் தலைவர் திரு ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தினார். எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தாங்கள் அளித்த கோரிக்கைகளுக்கு பதிலளித்து நாடாளுமன்ற பாதுகாப்பு அத்துமீறல் தொடர்பாக விரிவான விளக்கம் அளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தியதை அடுத்து அவையை பிற்பகல் 2 மணி வரை திரு ஜெக்தீப் தங்கர் ஒத்திவைத்தார். மக்களவை இன்று காலை கூடியதும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்பதற்கு தடை செய்யப்பட்ட உறுப்பினர்களை அனுமதிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அவைத் தலைவரின் இருக்கைக்கு முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா உறுப்பினர்களை தங்களது இருக்கைக்கு செல்லுமாறு தொடர்ந்து வலியுறுத்தியும் உறுப்பினர்களின் அமளி தொடர்ந்ததால் மக்களவை 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் கூட்டணியில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டம் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன கார்கே தலைமையில் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது. முன்னதாக எதிர்க்கட்சிகளைச் சேர்ந்த 92 உறுப்பினர்களின் பதவி நீக்கத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் ஆளும் பிஜேபியின் போக்கை கண்டித்தும் அவர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தியடிகளின் சிலைக்கு அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரிலிருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள காந்தியடிகளின் சிலைக்கு முன்னர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காங்கிரஸ், தேசியவாத காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த 92 உறுப்பினர்கள் கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஹிமாச்சல் பிரதேச மாநில சட்டப்பேரவையின் குளிர்கால கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. சட்டப்பேரவைத் தலைவர் திரு குல்தீப் சிங் பத்தானியா தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டம் வரும் 23ஆம் தேதி நிறைவு பெறவுள்ளது. மாநில மேம்பாடு தொடர்பான விவாதங்கள் இந்த கூட்டத்தில் இடம்பெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சத்தீஸ்கர் மாநில சட்டப்பேரவையின் முதல் கூட்டம் இன்று நடைபெறுகிறது. புதியதாக பதவியேற்கும் 90 உறுப்பினர்கள் கொண்ட சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 3 நாட்கள் நடைபெறும் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். 3 முறை அம்மாநில முதலமைச்சராக பதவி வகித்த திரு ரமன் சிங் சட்டப்பேரவைத் தலைவராக பதவி வகிக்க இருப்பதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். தற்காலிக சட்டப்பேரவைத் தலைவர் திரு ராம்பிச்சார் நேத்தம் உறுப்பினர்களுக்கு பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார். நாளை நடைபெறவுள்ள கூட்டத்தில் அம்மாநில ஆளுநர் திரு பிஸ்வபூஷன் ஹரிச்சந்தன் முறைப்படியாக உரையாற்றவுள்ளார். கோவா மாநில விடுதலை தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு விடுத்துள்ள செய்தியில், ஆங்கிலேயர்களின் ஆதிக்கத்திற்கு எதிரான போராட்டத்தில் உயிர் தியாகம் செய்த தியாகிகளின் நினைவை போற்றுவதாக கூறியுள்ளார். அவர்களின் துணிவும் தியாகமும் போராட்ட குணமும் கோவா மாநில மக்களுக்கு விடுதலை பெற்று தந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். அவர்களின் தியாகத்திற்கு வீர வணக்கம் செலுத்துவதாக குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. यही समय है, सही समय. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும்.
புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही समय है. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் மழை சற்று குறைந்ததை அடுத்து மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்தில் இன்று செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடந்த டிசம்பர் 4ஆம் தேதி தொடங்கி ஒருவார காலத்திற்கு சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் மிக்ஜாம் புயலால் பெரும் பாதிப்பு ஏற்பட்டதாகவும், இதன் தாக்கத்திலிருந்து மீள்வதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு போர்க்கால அடிப்படையில் மேற்கொண்டதாகவும் கூறினார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புயல் பாதித்த பகுதிகளை ஹெலிகாப்டர் மூலம் பார்வையிட்டதாக கூறிய அவர், மாநில அரசுக்கு தேவையான உதவிகளை மத்திய அரசு செய்ய தயாராக இருப்பதாக தம்மிடம் தெரிவித்ததாக கூறினார். புயல் நிவாரணத்திற்கும் மறுகட்டமைப்பு பணிகளுக்கும் தமிழக அரசு 5050 கோடி ரூபாய் தேவைப்படுவதாக மத்திய அரசிடம் வலியுறுத்தியிருப்பதாக திரு ஸ்டாலின் தெரிவித்தார். முழுமையான சேதங்களை கணக்கிட்டு தற்காலிக நிவாரணத் தொகையாக 7033 கோடி ரூபாயும், நிரந்தர தீர்வுப் பணிகளுக்காக 12,659 கோடி ரூபாயும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருப்பதாக அவர் கூறினார். மத்திய அரசின் நிதி வருவதற்கு காத்திராமல் தமிழக அரசு உடனடியாக நிவாரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தலா 6000 ரூபாய் வழங்கியிருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். இதற்கு பின்னர் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் அதிகனமழை பெய்ததாகவும், இதனால் வரலாறு காணாத வெள்ளம் ஏற்பட்டதாகவும் திரு மு க ஸ்டாலின் எடுத்துரைத்தார். கடுமையான மழைப்பொழிவு இருந்தபோதிலும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை உடனடியாக மேற்கொள்வதற்கான நடவடிக்கைகளை மாநில அரசு மேற்கொண்டு வருவதாக சுட்டிக்காட்டினார். இந்த மாவட்டங்களில் தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 10 குழுக்களும், தமிழ்நாடு பேரிடர் மீட்புப் படையின் 230 வீரர்களும், ராணுவத்தைச் சேர்ந்த 168 வீரர்களும் பணியில் ஈடுபட்டுள்ளதாக முதலமைச்சர் கூறினார். தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் ரயில் போக்குவரத்தை சீரமைப்பதற்கான பணிகளில் ரயில்வே துறையைச் சேர்ந்த அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளனர். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் சிக்கியுள்ள பயணிகளை பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. ஸ்ரீவைகுண்டம் ரயில் நிலையத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் உள்ள பயணிகளுக்கு குடிநீர் மற்றும் உணவு வழங்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் இருந்து பயணிகளை மீட்பதற்கான பணிகளில் ஈடுபட்டுள்ளனர். அவர்கள் அனைவரையும் பாதுகாப்பாக கொண்டு செல்வதற்கு பேருந்துகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும், ஸ்ரீவைகுண்டத்திலிருந்து 38 கிலோமீட்டர் தொலைவில் வாஞ்சி மணியாச்சி ரயில் நிலையத்திற்கு அவர்கள் அழைத்துச் செல்லப்படுவார்கள் என்றும் தெற்கு ரயில்வே கூறியுள்ளது. சீனாவின் காங்சு மற்றும் குன்ஹாய் மாகாணங்களில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 116ஆக உயர்ந்துள்ளது. இதில் 230 பேர் காயமடைந்துள்ளதாக அந்நாட்டின் சின்சுவா செய்தி நிறுவனம் தெரிவித்துள்ளது. சாலை மற்றும் இதர கட்டமைப்புகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மின்சாரம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை உடனடியாக மேற்கொள்வதற்கு முழு கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று சீன அதிபர் திரு ஜி ஜின்பிங் உத்தரவிட்டிருப்பதாக அதிகாரப்பூர்வ பத்திரிகை தெரிவித்துள்ளது. இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கெபர்ஹாவில் இன்று நடைபெறுகிறது. இந்திய நேரப்படி இப்போட்டி மாலை மணி 4:30க்கு தொடங்கும். 3 போட்டிகளை கொண்ட இந்த தொடரில் முதலாவது போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றுள்ளது. புரோ கபடி லீக் போட்டியில் இன்று நடைபெறவுள்ள ஆட்டத்தில் ஹரியானா குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. புனேயில் இப்போட்டி இரவு 8 மணிக்கு தொடங்க உள்ளது. அடுத்த ஆண்டு மார்ச் மாதம் தொடங்கவுள்ள IPL கிரிக்கெட் போட்டியின் 17வது சீசனுக்கான வீரர்களின் ஏலம் இன்று துபாயில் நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். எதிர்க்கட்சிகள் அரசை குறை கூறினாலும் பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கான திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் அமளியால் பாதிக்கப்பட்டன. தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் வெள்ள மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென் மாவட்டங்களில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தேசிய பேரிடர் மீட்புப் படையினர் மற்றும் ராணுவத்தினர் மீட்புப் பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கிடையேயான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கெபர்ஹாவில் இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.